ஓம் யுக யுகமாய் ஒளிர்கின்ற ஒரு பாத பூஜை ஜெகம் முழுவதும் மிளிராதோ இந்த குருபாத சேவை. ஸ்ரீ அகஸ்தியமே உலகாளும் குரு பாத கீதை அகஸ்திய விஜயம்தான் அவர் காட்டும் அற்புத இறை பாதை. அருணாச்சல சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் தனது சித்தமகா சத்குருவான ஸ்ரீ இடியாப்ப சித்தரிடம் தான் பெற்ற குருகுலவாச அனுபூதிகள் ஜனவரி மாதம் 1993 இதழில் இருந்து கடந்த 34 ஆண்டுகளாக இத்துடன் 403 இதழ்களாக இடைவிடாது தொடர்ந்து வரும் திவ்யமான ஆத்ம சக்தி தொடர். அப்படி என்னதான் இருக்கிறது? தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள். இப்படி சிறுவன் பெரியவரை முதன்முறையாக சந்தித்து விட்டான். பெரியவரின் தெய்வீக காந்த சக்தியால் அவர் மீது ஒரு இனம் புரியாத அன்பும் பக்தியும் வந்துவிட்டது. என்ன பார்க்கணும்னா, இந்த அங்காளம்மன் கோவிலில் நீ பாரு, என்னை பார்க்கணும்னா நீ இந்த அங்காளம்மன் கோயிலில் பாரு என்ற அவருடைய அன்பு கனிந்த வாக்கிற்கு இணங்க அவரை அங்கே பார்க்க செல்வான். இவ்வாறு சில நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. ஆனால் 8 வயது சிறுவனுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்தது. வயதுக்கேற்ற கேள்விதான். இதை எப்படி கேட்பது? கேட்கலாமா வேண்டாமா, கேட்கலாமா வேண்டாமா என்ற ஒரு சின்ன பயம். இந்த உள்ள குமுறர்களுடன் ஒரு நாள் பெரியவர் முன் போய் இந்த சிறுவன் அமர்ந்தான். சில நிமிடங்கள் சென்றது. சிறுவனோ எதுவுமே பேசவில்லை. ஆனால் சிறுவன் மனதுக்குள்ளே முணுமுணுத்தபடி உட்கார்ந்துகின்றான். அப்படியே உள்ளத்தை படித்த பெரியவர், என்னடா ஏதோ முணுக்கிற, இந்த முணுங்கிற இருக்க என்னது? அதாவது அவன் உள்ளம் முணுமுணுத்து கொண்டிருந்ததை நமது பெரியவர் அப்படியே பிடித்து விட்டார். இப்படி பல இடங்களிலே இன்னும் அப்படிப்பட்ட வல்லவர்கள் இருக்கின்றார்களோ என்னவோ தெரியாது. சரி, இதுதான் தக்க தருணம் என்று சிறுவன் தன்னுடைய கேள்வியை கேட்க துணிந்தான். என்ன கேள்வி? அந்த கேள்வி என்ன தெரியுமா? உன்னை எப்படி கூப்பிடுறதான்? சிரித்தார் சிரித்தார் சிரித்தார். அப்படி பெரிய, ஓ, உன் ஸ்கூலில் உன் ஆசிரியர்களை எப்படி கூப்பிடுற? ஓஹோ, வாத்தியார்னு கூப்பிட்றேன். அதே மாதிரி அடியனையும் கூப்பிடு. அன்று துவங்கியதான் இன்று நாம் எல்லாம் எங்கு பார்த்தாலும் இந்த பேச்சை சொல்லுகிறோம். வாத்தியார் சொன்னார், வாத்தியார் சொன்னார், வாத்தியார் சொன்னார். இப்படி அன்று துவங்கிய சித்த சத்குருவை நாம் வாத்தியார் 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 என்று அழைக்கும் பாங்கு தொடங்கிவிட்டது. இப்படி 5 வயது சிறுவனுக்கு 8 வருட கிடைப்பதற்கு அரிய கடும் குருகுலவாசம் அளித்து அவனை ஒரு சித்தனாக்கி அகஸ்தியர் குருகுல பீடாதிபதியாகும் ஆக்கிவிட்டாரே இந்த பெரியவர். சிறுவனாய் இருந்து சித்த குருகுலவாசம் பெற்று சித்தனாய் ஆக்கப்பட்ட இந்த இளைஞனை சுற்றியும் அடியார்கள் வந்து சேர்ந்தார்கள். அவர்களும் தங்கள் ஆன்மீக வழிகாட்டியை வாத்தியார் என்று அழைக்கல் ஆயினார்கள். இவரை வாத்தியார் என்றால் பெரியவரை பெரிய வாத்தியார், வாத்தியார் பெரிய வாத்தியார் என்ற புண்ணிய நாமங்களில் இறைப்பணி இப்படி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. மேலும் 1982 ஆண்டிலே கபாலி கோயிலே இறை சொற்பொழிவு ஆட்டும்பொழுது வாத்தியார் என்ற வார்த்தைக்கு உரிய சித்த விளக்கத்தையும் அளித்தார். எப்படி? வாக்கு + தீ + ஆர். வாக்கில் தீ உடையவர் வாத்தியார், அதாவது பரிசுத்தத்தை பரிபூரணமாக பெற்றவர் வாத்தியார். இப்படி பெரியவரை பார்க்க அனைத்து விதமானவர்களும் வருவார்கள். ஏழை எளியவர்கள், மீனவர்கள் முதலிருந்து பணக்காரர்கள், அதிகாரிகள் உட்பட அத்தனை பேரும் வருவார்கள். பெரியவரோ ஏழை எளிய மக்களுடன் அற்புதமாக அன்பாக உரையாடி அவர்கள் சண்டைகளை அப்படியே எளிமையாக மத்தியஸ்தம் செய்து அவர்களுக்கு நல்ல ஆறுதல் அளித்து அங்காளியை விடாமல் வணங்க சொல்வார். ஒரு நாள் துறையினத்தவன் ஒருவன் பெரியவரை பார்க்க வந்தான். பெரியவரோ இவனை சட்டையே செய்யவே இல்லை. ஏழை மக்களுடன் மிக சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தார். பல நிமிடங்கள் இவ்வாறு சென்றது. பெரியவர் இவனை கண்டுகொள்ளவே இல்லை. இது அந்த துறையின் அகங்காரிக்கு பெரும் கோபத்தை உண்டு பண்ணியது. இங்கு ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன? வாத்தியார், பெரிய வாத்தியார் போன்ற சித்தர்களை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு தேவை மிக மிக அடக்கம், மிக முக்கியம்.
நான் பெரும் பதவியில் இருப்பேன், நான் பணக்காரன், நான் ஒரு குரு, என் பின்னே பலர் இருக்கின்றார்கள் என்பது போன்ற அகங்காரம் அகந்தையும் இருந்தால் பெரியவர்களின் அருளை பெறவே முடியாது. ஆக அடக்கத்திற்கும் பக்திக்கும் தான் இங்கு மதிப்பே தவிர பதவிக்கும் பணத்திற்கும் அல்ல. இது மிக மிக முக்கியமான பாடம். இதை நம் வாத்தியார் வாழ்க்கையிலே பார்த்தோம். எத்தனையோ பேர் வாத்தியாரை பார்க்க முயற்சித்தனர், ஆனால் முடியவே இல்லை. இவர்கள் தங்கள் அகந்தையை விடுத்திருந்தால் வாத்தியாரை பார்த்து இருக்க முடியும், சித்தர்களின் அருளை பெற்றிருக்கவும் முடியும். இங்கு நினைவு கூற வேண்டியது என்ன? அப்படி என்னவென்றால் எளிமையான பக்தி. அடக்கமுடைய பலரால் வாத்தியாரை பார்க்க முடிந்தது என்பதே. மடாதிபதி ஒருவர் வாத்தியாரிடம் சித்த சத்குருவை சந்திக்க முடியுமா என்று அடக்கமாக கேட்டு தகவல் அனுப்பினார். அதற்கு என்ன சொன்னார் வாத்தியார்? அவருக்கே உரித்தான அடக்கத்துடன் அடியேனே வந்து உங்களை பார்க்கிறேன் என்று பதில் அனுப்பி ஒரு சராசரி மனிதன் போல் அவர் மடத்திற்கு சென்று அந்த மடாதிபதிக்கு வேண்டிய விளக்கங்களை அற்புதமாக எளிமையாக அளித்து விட்டு வந்தார். ஆனால் நான் ஒரு குரு, நான் ஒரு பாப்பா என்றெல்லாம் சொல்லிக் கொள்பவர்கள் வாத்தியாரை சந்திக்க முயன்றும் முடியவை இல்லை. நான் குரு, நான் பாபா என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தது வாத்தியாரை இன்று வரை சந்திக்க முடியவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அடக்கம் இருந்தால் சத்குருவே உங்களிடம் வருவார். அடக்கம் இல்லாவிட்டால் சித்தர்குரு அந்த சித்த சத்குருவை சந்திக்கும் அரிதிலும் அரிய வாய்ப்பை இழப்பார்கள், இழந்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னை பெரியவர் அவமதிக்கின்றார் என்று தன் அகந்தையால் எண்ணி அந்த துரையினர் அகங்காரி என்ற என்ன செய்தான் தெரியுமா? தன் கோட் பாக்கெட்டில் இருந்த துப்பாக்கியை உருவி அதை பெரியவர் மீது குறிவைத்தான். அங்கிருந்த மக்கள் அப்படியே அலறிவிட்டார்கள். பெரியவரோ அனல் கக்கும் கண்களோடு அவனை பார்த்து இடி முழங்குவது போன்ற குரலிலே சுட்ரா 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 சுடு அப்படின்னு முழங்கினார். இது அந்த துரைத்தவனுக்கு மேலும் கோபத்தை அப்படியே அதிகரித்தது. துப்பாக்கியின் விசையை ட்ரிக்கரை அழுத்தினான். என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை. கிளிக் கிளிக் என்ற சத்தம் கேட்டதை ஒழிய வேறு ஒன்றும் இறங்கவில்லை. பல முறை விசையை அழுத்தினான். அதே விளைவுதான். திகைத்து போனான் துரை இனத்தவன். பெரியவர் அவனை பார்த்து ஏளனமாக மீண்டும் அதே இடிமுழக்கம் குரலில், டேய் ஒன்று தெரிஞ்சுக்க, துப்பாக்கிய சுடுறதுக்கு உன் கையில் இருக்கலாம், ஆனால் குண்டு வெளியில் வரணுமா உள்ளேயே இருக்கணுமாங்கிறது எங்கள் கையில் இருக்குடா என்று சொல்லிட்டு மீண்டும் மக்களுடன் அன்பாக பேசுவதை இங்கே தொடர்ந்தார். இதன் பின் அவன் பெரியவரை சந்திக்க எத்தனையோ முறை முயன்று கொண்டே இருந்தான். ஆனால் முடியவில்லை. இப்படித்தான் நான் என்ற அகந்தையால் பலரும் கிடைப்பதற்கரிய தெய்வீக வாய்ப்புகளை இழந்து விடுகின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆத்ம விசாரம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான தலைப்பு இது. விட்டுடாதீங்க. ஓம் ஸ்ரீ இடியாப்ப ஈசர் போற்றி, ஓம் ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகளை போற்றி போற்றி. இதை சொல்லுங்கள். அகங்காரம் என்ன செய்யும்? இப்படி வாத்தியார் என்ற பெயர் எப்படி வந்தது? அந்த துப்பாக்கி என்ன செஞ்சது? துப்பாக்கியிலேருந்து குண்டு வெளியில் வந்ததா? தொடர்ந்து பார்ப்போம். அடிமை கண்ட ஆனந்தம். எதுவும் என்னுடைய இல்லை, அனைத்து உடைய அருளால் அருணாச்சலா.